இப்போ நம்மளுடைய மனித உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். அதே போல வீடும் எந்த கிரகம் சார்ந்த நோய் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த கர்மா தான் கண்டிப்பா அவர் வாழ்வுல செய்திருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பகுதி அவர் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை வாஸ்து ரீதியாக பாதித்த ஒரு வீடும் இயல்பாக பணி செய்வதில் அதனுடைய பலகீன நிலை அதிகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுல பொருளுடைய காரகத்துவ வலுவை குறைக்க வேண்டும். இப்போ ஒரு வீட்டுல 10க்கு 10 ஹால் இருக்குன்னா அந்த ஹாலை அடைச்ச மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஷோபா செட் போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணும்ன்றதுக்காக 10க்கு 6 உள்ள கிச்சன்ல ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுதான் வாஸ்து தோஷம்னு சொல்ல வர. தைப்பூசம் 2025 முன்னிட்டு பிப்ரவரி 9, 10, 2 நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்ம குருஜி கிட்ட தான் சந்திச்சு பேச வந்திருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாஸ்துவை பத்தி நிறைய வலியுறுத்திட்டு வரீங்க. வாஸ்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு கலந்திருக்கு, கண்டிப்பாக மாற்றம் செஞ்சா மட்டும்தான் நம் வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்க வீடு கிட்டத்தட்ட ஒரு 90% வாஸ்து குறைபாடோட தான் இருக்கு. ஏதோ ஒரு தசையை காட்டிலும் குறைபாடோட தான் இருக்காங்க எல்லாரும். எல்லாராலையும் உடனே இடிக்கிறதோ இல்லை நிறைய செலவு செஞ்சு மாற்றங்கள் செய்யறதோ முடியாது. இப்படி வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் நம்ம இப்போதைக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த குறைபாட்டிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் குருஜி? அதாவதுமா, இப்போ நம்மளுடைய மனித உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். அதே போல வீடும் பஞ்சபூத தன்மையில் எந்த பூதத்திலும் குறைவில்லாமல் இருக்கணும்ன்றத நாம வாஸ்துவின் மூலமாக அறிவுறுத்துகிறோம். இப்போ நம்மளுடைய உடம்புல இந்த மருத்துவ ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கிறத நான் வாஸ்துல எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவேன்னா அறிமுகப்படுத்துவேன். முதல்ல வாஸ்து நம்ம கிட்ட கற்றுக்கொள்பவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் அடிப்படை விஷயமே கிரகம் சார்ந்த நோய்களும் தான். காரணம் என்னன்னா, ஒருவருக்கு என்ன நோய் பாதிப்பில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் எந்த வீட்டில் பகுதி எந்த திக்கு பாதித்திருக்கிறதுன்றத அவரால் எளிமையாக ஐடென்டிஃபிகேஷன் செய்ய முடியும். ஏன்னா நான் என்ன கர்மா செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன்றதே எனக்கு தெரியலன்ற ஒரு தேடலோடு தானே இந்த ஜோதிடத்துறையில நிறைய மக்கள் வளம் மாத்தி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த கிரகம் சார்ந்த நோய் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த கர்மா தான் கண்டிப்பா அவர் வாழ்வுல செய்திருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பகுதி அவர் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு குறிப்பிட்ட நோயை வைத்து நம்மால் உறுதியாக தெளிவாக சொல்ல முடியும் என்பதால் தான் நம் வகுப்பில் மருத்துவ ஜோதிடம் என்பது வாஸ்துவில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. இப்ப நோய் அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு கெட்ட தசாபுத்தி காலகட்டத்துல வரலாம். இப்ப 6 குடைய திசை, 8 குடையவனுடைய திசை, அல்லது கேது பகவான் தொடர்பாகி இருக்க, ஒரு உதாரணமா இப்ப குருவோடு கேது தொடர்பாகி அந்த குரு திசை நடக்கும் பொழுது ஜாதகர் நிச்சயமாக குரு காரகத்துவம் நம்ம உடம்புல எந்த உறுப்புகளாக செயல்படுகிறதோ அதில் பலகீனம் அடைவார் அப்படின்றது அர்த்தம். அப்ப குருக்காரகத்துவ உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் தான். அப்ப கல்லீரல் சம்பந்தப்பட்ட உபாதை ஜாதகருக்கு உறுதியாக வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோயின்னு வருது இல்லையா, இப்போ ஒரு நோய் உள்ள ஒரு மனிதன் கட்டாயமா ஓடி ஆடி ஒரு வேலை செய்ய முடியுமா? ஒரு பளுவை தூக்க முடியுமா? சராசரியாக இயல்பான மனிதர்களை போல அவருடைய வாழ்வியல் முறை இருக்குமா? அப்போ வாஸ்து ரீதியாக பாதித்த ஒரு வீடும் இயல்பாக பணி செய்வதில் அதனுடைய பலகீன நிலை அதிகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோயாளி கிட்ட நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, ஒரு வெயிட்டை கொடுத்து தூக்குங்க, இந்த விஷயத்தை செயல்படுத்துங்க, சுறுசுறுப்பா இருங்கன்னு ஒரு நோயாளி கிட்ட நம்ம சொல்லுவோமா?
சொல்ல மாட்டோம். அப்போ வாஸ்து ஏதோ ஒரு பகுதி பாதித்திருக்கின்ற பட்சத்தில், அது வடகிழக்காக இருக்கலாம், தென்கிழக்காக இருக்கலாம், தென்மேற்காக இருக்கலாம். அப்போ அது பாதிப்புன்றது எதை மையப்படுத்தி சொல்றோம்னா, மேடு பள்ளங்களை எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாது, எந்த திசையில எது இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்றது மக்களுக்கு நிச்சயமா நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் நான் வாழ்றேன் அப்படின்னும் போது அதுல மக்கள் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னா, ஒரு நோயாளியிடம் அதிக சுமை கொடுத்தால் அவன் எப்படி விரைவில் அவனுடைய மரணத்தை சார்ந்து அவனுக்கு நிலை ஏற்படுமோ, அதே போல வாஸ்து தோஷ உள்ள ஒரு வீட்டிலிருந்து சராசரியாக ஒரு நல்ல வீட்டில் வாழக்கூடிய வாழ்வியல் முறையுடைய பொருளினுடைய பளுவை வீட்டில் அதிகப்படுத்துவதன் மூலம் இவர்கள் சேர்ந்தே துன்பம் அடைகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப என்னன்னா, வாஸ்து குறையுள்ள ஒரு வீட்டில் எக்காரணத்தை முன்னிட்டும் வீட்டுல பொருளுடைய காரகத்துவ வலுவை குறைக்க வேண்டும். இப்போ ஒரு வீட்டுல 10க்கு 10 ஹால் இருக்குன்னா, அந்த ஹாலை அடைச்ச மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஷோபா செட் போடக்கூடாது. நிறைய இடம் வேணும். இடம் வேணும்ன்றதை விட லேசான பொருளை, இப்போ ஒரு நோயாளிக்கு எப்படி லேசான ஆடைகளை போடுறோமோ அது போல, இப்போ கிச்சன் இருக்குன்னா அதுல 20 பாத்திரத்தை மட்டும் தான் வச்சு நான் சமைக்கிறேன். இப்போ படுக்கை அறைன்னு இருக்குன்னா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், அதுல 10 பீரோ அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுல பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் வச்சு பாதி துணியை திணிச்சு வச்சிருப்பாங்க, நடக்கிறது கூட இடம் இருக்காது. அப்போ எந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, பெட்ரூமா, அதுல ஒரு கட்டில், 2 தலையணை, 2 பெட்ஷீட், அவ்வளவுதான். ஒரு பீரோல ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். அதே போல சமையல் அறையா, ஒரு 20 பாத்திரங்கள், தேவையானது மட்டும் அந்த வீட்டுக்கு நபருக்கு உட்பட்ட பாத்திரத்தை மட்டும் பயன்படுத்திக்கணும். அதே போல ஹாலா, ஒரு நம்ம வீட்டுக்கு வருகை தருபவர்கள் இவ்வளவு பேரு தான் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இது இல்லாம வீட்டுக்குள்ள நான் டைனிங் டேபிள போட்டேன், ஃப்ரிட்ஜை பெருசா கொண்டாந்து அளவுக்கு மீறி, இப்போ உங்களுடைய கால் நம்மளுடைய பாதம் இருக்கு, இந்த பாதத்துல பாத்தீங்க அப்படின்னா அதற்கு பொருந்தாத ஒரு செருப்பை போட்டு அந்த பாதம் என்னாகும், எவ்வளவு வேதனைப்படுமோ. அது போல பிரணவ வாஸ்துல முதல்ல அறிவுறுத்துறது, அறைகளினுடைய அளவிற்கு ஏற்ப பொருளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அறைகளுடைய அளவு மீறி பொருள் நிர்ணயம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப 10க்கு 10 ரூம்னா அதுல எந்த அளவு கட்டில் இருக்கணும் என்பது நம் பிரணவ வாஸ்துவில் சொல்லி தரப்பட இருக்கிறது. இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா இந்த ஹால் இத்தனை சைஸ்னா அதற்கு கம்ஃபர்டான, இப்ப எப்படி நம்ம உடல்ல நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டாதான் நம்ம கம்ஃபர்ட்டா பாக்குறதுக்கு ஒரு தோரணையா மனநிலை நிறைவா இருக்கிறதோ, அது போல வீட்டுடைய அளவை பொறுத்து தான் அந்த வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருந்து, கட்டில இருந்து, ஷோபா செட்ல இருந்து நீங்க இதர வாங்கி வைக்கக்கூடிய ஷெல்ஃப் வரை இருக்கணும். இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணும்ன்றதுக்காக 10க்கு 6 உள்ள கிச்சன்ல ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுதான் வாஸ்து தோஷம்னு சொல்ல வர. அப்ப என்னன்னா, நீங்க வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் சர்வே பண்ணி வெளியே வரணும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளினுடைய அந்த அளவை எந்த அளவிற்கு குறைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப வாஸ்து தோஷம் உள்ள ஒரு மனிதர்கள் எதை அதிகம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், மருந்து பொருளை, அதிகம் பயன்படுத்திய துணிகளை, அதிக போர்வைகளை, அதிக அழுக்கடைந்த திரைச்சீலைகளை, இதை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு வீடு கண்டிப்பா வீட்டிற்கு இப்ப நீரும் நிலமும் தான் ஒரு மனிதனுடைய உடம்பு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பூமிக்கு நீரும் நிலத்திற்குரிய தன்மை தான் அதிகம். அப்படிதான் நாம இப்ப பூமியில 73% வாட்டர் இருக்குன்னா நம்ம உடம்புல அவ்வளவுதான் என்ன பண்ணுது, இருக்கிறது. அப்படிப்பட்ட வாட்டரை வச்சுதான் நம்ம வீடையே என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷனே பண்றோம். வீட்டிற்கு ரொம்ப முக்கியம், 73% தண்ணி இருந்தாதான் வீட்டையே என்ன பண்ண முடியும், நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீட்டுல பொருள் பளுவை குறைக்க குறைக்க அந்த வீடு ரொம்ப லேசாகும். தோஷம் உள்ள வீடு என்னாகும், லேசாகும். இப்ப வாஸ்து தோஷம் இருந்தா அந்த வீட்டுக்கு நீங்க 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதரை நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு கனமான பொருளையோ கனமான ஆடைகளையோ நம்ம என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அது போல நம்ம வீட்டுல இடத்திற்கு தகுந்தாற் போல் பொருளினுடைய அளவை, வெளிச்சத்தினுடைய அளவை, பொருளினுடைய அளவை குறைத்து வெளிச்சத்தினுடைய அளவை சற்று அதிகப்படுத்தும் பொழுது கட்டாயமாக வாஸ்து தோஷம் உள்ள ஒரு வீட்டிலும் நம்மால் நிம்மதியாக சர்வே செய்ய முடியும். இப்போ இந்த பொருள் தேவைகள் எல்லாம் அதிகரிக்கிறது பாத்தீங்களா. ஒரு பக்கம் தையல் மிஷின், எந்த பக்கம் எதை போடலாம் அதை போடலான்னு தான் பாக்குறாங்களே தவிர, ஒரு தோஷம் உள்ள வீட்டுல எவ்வளவு பொருளை வைக்கணும் அப்படின்றத யாருமே என்ன செய்வது கிடையாது, பார்ப்பது கிடையாது. அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு குறுகிய இடம்,
அந்த குறுகிய இடத்துல 20 பொருள் அடைத்திருக்கும். அந்த வீட்டுடைய ஒளியினுடைய அளவு அங்க குறையுமா குறையாதா? நம்ம கிளீன் பண்ணும் பொழுதே ஒரு 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 இடத்துல ஒரு பொருளை எல்லாம் அப்புறப்படுத்தி போட்டா அந்த இடம் வெளிச்சமா தெரியும். அதே போல வந்து அந்த இடத்துல நிறைய பொருளை அடைச்சி வச்சுட்டோம்னா அந்த இடமே இருட்டா மாறிடும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த வெளிச்சமாக இருக்கும் பொழுது சூரியன் என்ற உயிராற்றல் வீட்டுல ரொம்ப சிறப்பா இருக்காரு. அப்ப எல்லா கிரகத்துக்குமே யாரு எனர்ஜி கொடுக்கிறது? சூரியன் தான் கொடுக்கிறாரு. ஆனா அதே வீட்டுல நம்ம வந்து அதிக பொருளை அடைச்சி குறைவான வீட்டுல வைக்கும் பொழுது அங்க இருட்டாகுது. அப்ப சூரியனுடைய ஆற்றலை குறைக்கிற அளவுக்கு சனியோடைய ஆற்றல் என்ன பண்ணுது? ஓங்குது. அப்ப அந்த வீட்டுல உங்களுக்கு தாமதம் நடக்குமா நடக்காதா? சனியோடைய பலன் வருமா வராதா? அப்போ அதை மாத்தணும்னு நீங்க நினைக்கக்கூடிய போது அங்க உயிராற்றலை தரக்கூடிய சூரியன் உங்களுக்கு வேணுமே. அப்ப அந்த உயிராற்றலை தரக்கூடிய சூரியன் உங்களுக்கு வேணும்னா வீட்டின் அளவு, அறையின் அளவு, அதே போல சுற்றுப்புறத்தினுடைய இடத்தின் அளவை பொறுத்துதான் நீங்க ஒவ்வொரு பொருளையும் வாங்கி வைக்கணும். தேவையானதை மட்டும் வாங்கி வைக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா சர்வே பண்ணலாம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள், இந்த ஆர்கனைஸ்டு மைண்ட், இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் வாஸ்து தோஷம் உள்ள வீடுகளிலும் சிறப்பாக வாழ்வார்கள். நீங்க வெளிநாட்டை எடுத்து கவனிங்க. ஒரு ஹால்னா ஹால்ல என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கும். வாஸ்து தோஷம் உள்ள வீடா தான் அவங்க இருப்பாங்க. அதே போல பெட்ரூம்னா பெட்ரூம்ல என்ன இருக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கும். டாய்லெட்னா அது மட்டும்தான் இருக்கும். நம்மள மாதிரி எல்லா இடத்துலயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடைத்து வைக்க மாட்டார்கள். அப்போ பரன் என்ற ஒரு விஷயத்தை வச்சு அதுல 20 கிலோ வெயிட், 200 கிலோ வெயிட்டை ஏற்றும் போது அந்த வீடு திணறுமா திணறாதா? அப்ப அந்த வீட்டுல உயிராற்றல் பாதிக்கப்படுது. அந்த வீட்டுல நீங்க 24 மணி நேரம் சர்வே பண்றீங்க. முக்கியமா உயிராற்றல் எப்போ அதிகமா வேலை செய்யணும்? தூங்கும் போதுதான். அப்ப சனிக்காரகத்துவம் தானே உங்க உடம்புல ஏறும். அப்ப அந்த லேசினஸ் பிரச்சனை, உயிராற்றல் குறைய குறைய நமக்கு நோய் தான் அதிகமாகும், தோல்வி தான் அதிகமாகும், சிந்தனையே தோன்றாது. சில பேர் பெட்ரூம்ல இந்த தூங்குறதுக்கு மேல தலைக்கு மேல தான் நீங்க சொல்ற மாதிரி லாஃப்ட் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். லாஃப்ட் இருக்கிறது தப்பு இல்ல, அதுல திணிச்சு திணிச்சு வைப்பாங்க தெரியுமா? திறந்து பார்த்தா நம்ம தலையில விழும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் பலுவை வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி மனநிலை பொருள்காரகத்துவத்தால் ஒரு வீடு இருட்டடைகிறது என்றால் அந்த வீட்டில் புதுப்பித்தலோ புதிய முயற்சியோ தெய்வ வழிபாடோ நிச்சயமாக தோல்விதான் அடையும். ஏனென்றால் இதை அத்துணையும் மாற்றி தருபவன் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் அருள் இருக்கணும்னா வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது. புரியுதுங்களா? வீடு முழுவதும் ஒவ்வொரு அறைக்கு தகுந்தாற் போல் நல்லா கவனிச்சுக்கோங்க. உடலுக்கு எப்படி உடை கச்சிதமாக இருக்க வேண்டுமோ அது போல வீடு எந்த அளவில் இருந்தாலும் வீட்டில் வைக்கக்கூடிய பொருள் அறையினுடைய அளவிற்கேற்ப கச்சிதமாக இருந்தால் எப்பேற்பட்ட வீட்டிலும் உங்களால் சர்வே பண்ணி வர முடியும். இது ஒரு வாஸ்துவில் எளிமையான பரிகாரம். இதை கையாண்டு பாருங்கள், உயிராற்றல் மேம்படும். நீங்க எதை நினைச்சு சங்கல்பம் செய்கிறீர்களோ அந்த நிலை. இப்போ ஒரு வயதானவரை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடல் தேறி முன்னேற்றம் அடைந்து நடப்பார் இல்லையா? அது போல நம்மளுடைய வீடும் நமக்கு முன்னேற்றத்தை தந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய அறிகுறிகள். நிச்சயமா நீங்க சொன்னது பெரிய விஷயம். ஏன்னா எல்லாராலையும் உடனே மாற்ற முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி பொருட்களை கம்மி பண்ண முடியும். தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துறதுனால வெளிச்சம் கிடைக்கும், அந்த நடக்கிறதுக்கான இடம் கிடைக்கும், வீட்டில் அந்த ஒரு அவங்களுக்கே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும் இதை செய்யும் பொழுது. நிச்சயமா இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவு. ஏன்னா இது ஜோதிடம், வாஸ்து இதை தாண்டி தேவையான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள போகணும்னு தோணணும் அந்த வீட்டுக்குள்ள. இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வாஸ்து டிப்ஸ்னா, வாஸ்து வந்து ஒரு கடல் மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்லேயும் படிக்கலாம், கிளாஸை தாண்டி உங்கள் பதிவுகளை பார்த்தாலே நம்ம பாதி வாஸ்து படிக்கிற அளவுக்கு தான் உங்களோட பதிவுகள் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து இல்லை நான் வாஸ்து கிளாஸ் படிக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறை சரி செய்யணும், ஏன்னா வெறும் வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை சரி செஞ்சாலே பாதி வாஸ்து சரியாகும்னு குருஜி சொல்கிறாரு. இதை தாண்டி வாஸ்து கிளாஸில் படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கான மகத்துவம் என்ன தவறு நடந்தால் நம்ம உடலில் நோயாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கெல்லாம் வாஸ்து, பிரணவ வாஸ்துவினுடைய கிளாஸ் நீங்கள் 5 நாள் சென்னையில் நடக்க இருக்குது. February 4லேருந்து 8 வரைக்கும் குருஜி கூட தங்கி இருந்து அவர்கிட்ட மாணவராக வாழ்நாள் முழுக்க பயணிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனே உங்களோட பதிவுகளை பண்ணிக்கோங்க. அந்த 5 நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட உடைகளில், உங்களோட பேச்சுகள்லேயே எந்த அளவுக்கு மாற்றம் தெரியுதுங்கிறது இதற்கு முன்னாடி நிறைய பேர் பயனளித்து 8 பேட்சை கடந்து வெற்றிகரமாக 9வது பேட்சாக வந்து நடக்க இருக்குது. ஸோ எல்லாரையும் நாங்கள் வந்து பிரணவ் வாஸ்து கிளாஸில் குருஜியினுடைய மாணவர்களாக சந்திக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.